ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே ஈஸியான முறையில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு போண்டா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு க்ளீனான பவுலில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்தா தென் கார மிளகாய் தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சின்ன ஸ்பூனில் போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ தென் பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறபடி பண்ணீங்கன்னா இது அப்படியே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் வந்து ஸ்மெல்லுக்காக கரம் மசாலா லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். தென் சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இதில் நான் வந்து எந்த விதமான பேக்கிங் சோடா, சால்ட் எதுவுமே நான் சேர்க்கல. தென் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக இருக்கணும். ஓகேவா? ஓரளவு நல்லா திக்காக இருந்தால் தான் அது நல்லா வந்து நமக்கு வந்து எடுத்து பாயில் பண்ணணும். இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். தென் வந்து நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் 4 பேருக்கு தான் நான் பண்ணேன். ஸோ அதனால பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நீங்கள் சால்ட் போட்டு வேக வச்சிங்கன்னா தோல் நல்லா ஈஸியாக வரும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தென் கொஞ்சமா இஞ்சி, ஒரு 2 பல்லு வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 கொத்து இல்ல 2 கொத்து கருவேப்பிலை. அத நம்ம என்ன பண்ணணும், ஒரு கிளீனான பவுல்ல ஆயில் ஊத்தி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா தென் இதுல பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுக்காக நான் நெறைய பொடி ஆட் பண்ணேன். என்னென்ன பண்ணேன் அப்டின்னா, கரம் மசாலா தூள் இருக்குல்ல, அதேதான். உங்கள்ட்ட வேற ஏதாவது நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்டின்னா, அந்த சிக்கன் அந்த பவுடர்ஸ் அந்த மாரி இருந்தா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அது மாரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு. ஏன்னா நம்ம அதிலேயே பாதி காரம் சேர்த்துருக்கோம். ஸோ, இதுல 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு ஆல்ரெடி உருளைக்கிழங்குலயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இங்க பாயில் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், உள்ள உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம்ல, அத நல்லா ஆற வச்சு குட்டி குட்டி பால்ஸா நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் குட்டி குட்டியாவே எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசா இருந்ததுன்னா, அதுவே நம்ம திகட்டுற மாரி இருக்கும்ன்ட்டு குட்டி குட்டியா நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, இங்க நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவு கலவை. அந்த கலவையில நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு அது நல்லா முக்கி எடுத்துறணும். அப்பதான் வந்து அதுல அந்த கேப்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியாம நல்லா நம்ம போண்டாக்கு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா அதில போட்டு முக்கி எடுத்துட்டு, நல்ல எண்ணெய் வந்து நல்லா பாயில் ஆயிருக்கணும். அந்த எண்ணெயில போட்டா தான் நல்லா ஒரு மாரி பொன்னிறமா இருக்கும். இல்லன்னா ரொம்ப காஞ்சது, இல்லன்னா ரொம்ப ஒயிட்டா இருக்க மாரி இருக்கும். ஸோ இது வந்து பொன்னிறமா இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துறணும். ஒண்ணுமே இல்ல. இது வந்து கொஞ்சம் கடலை மாவு ஊறி இருந்தா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் குடுக்கும். அவ்வளோதான். நீங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து அத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஈஸியான முறையில போண்டா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க.